ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம் இன்னைக்கு நான் மீட் பண்ணுறேன். இது வந்து செமிகண்டக்டர் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் இது. டயோடு. இது வந்து 2025 நீட்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இப்போ கவனிங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்யூட் வித் டயோட் D1 and D2 as shown in the figure. ஸோ இது வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் நம்ம டேரெக்டாக NCERTல இருக்கக்கூடிய சர்க்யூட் தான். இஃப் த இன்புட் சப்ளை வோல்டேஜ் வந்து Vin வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான், 220 sin 100 pi t அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் வோல்ட்டு. தென் அட் 15 இங்கே நம்ம மறந்துடக்கூடாது, நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, we are having m செகண்ட் கொடுத்துருக்கானா, தட் மீன்ஸ் வாட், மில்லி செகண்டில் கொடுத்துருக்கான். டயோட் D1 and D2ல எது ஃபார்வர்டாக இருக்கும் ரிவர்ஸ் பேஸாக இருக்குன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இட்ஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றதை பாருங்கள் குயிக்காக. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, அவன் கொடுத்துருக்க இன்புட் வோல்டேஜ் எடுத்துக்கலாம். இதுதான் Vin, இதுதான் அவுட்புட். இங்கே தான் நம்மளுக்கு அவுட்புட் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திஸ் இஸ் த அவுட்புட். ஸோ இன்புட் வந்து நம்மளுக்கு 220 sin 100 pi t கொடுத்துருந்தாலே டைம் வந்து 15 மில்லி செகண்ட் கொடுத்துருந்தா 15 மில்லி செகண்டை நம்ம என்னென்னு மாற்றிடலாம், மில்லியை 10⁻³ மாற்றிக்கலாம். இதில் ஒமேகா என்னென்னு கண்டுபிடிக்கணும்னா யூ கேன் ஃபைண்ட் ஒமேகா ஆல்சோ 100 pi. இது ரீரைட் பண்ணிங்கன்னா டைம் பீரியட் வந்து 1/50 செகண்ட்ஸ் நம்மளுக்கு வருது. ஓகே, இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து Vin தான். இப்போ Vinல t is equal to 15 மில்லி செகண்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 10⁻³ கீழே வந்தால் என்ன ஆகிடும், 1000 ஆகிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா டீயோட வேல்யூ வந்து 15 × 10⁻³ 10⁻³ மேலே போயிடுச்சு, கீழே வந்துருச்சுன்னா 1000 வந்துடும். ஸோ 15 / 1000 டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலி வில் கெட் வாட், 1.5 பைன்னு வருது. ஓகே, 1.5 பைன்றது என்னது, 3π/2 தானே. 1.5 பைன்றது என்னது, 3π/2. sin 3π/2 வேல்யூ என்னது, 270 டிகிரி. இந்த கிராஃபில் பாருங்கள் 270 டிகிரி. அப்போது வாட் இஸ் த சைனோட வேல்யூ நம்மளுக்கு என்னது, இட்ஸ் கோயிங் டு பி -1. ஸோ sin 270 டிகிரி இஸ் கோயிங் டு பி -1. ஸோ இந்த இடத்துல -1 போட்டிங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -220 கிடைக்குது. ஸோ அவன் கொடுத்துருக்க டைமில் நம்மளுக்கு இன்புட் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக இருக்குது. கேர்ஃபுல்லி லிசன். இந்த இடத்துல நெகட்டிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டயோடை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்யூட்டில் திஸ் இஸ் த இன்புட். ஸோ நெகட்டிவாக இருக்குன்னா கீழே பாசிட்டிவாக இருக்குது, மேலே நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு Vin வந்து நெகட்டிவில் ஆன்சர் வந்துருச்சுன்னா தட் மீன்ஸ் கீழே பாசிட்டிவ் மேலே நெகட்டிவ்னு அர்த்தம். அதே நம்மளோட Vin பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா மேலே பாசிட்டிவ்னு போட்டிருப்பேன், கீழே நெகட்டிவ்னு போட்டிருப்பேன். இப்போ கேர்ஃபுல்லி லிசன் இயர். இப்போ கீழே பாசிட்டிவ் மேலே நெகட்டிவ். இது பாசிட்டிவ்னா இந்த இடமும் பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னா இந்த இடமும் நெகட்டிவ். இது பாசிட்டிவ்னா இதுவும் பாசிட்டிவ், இது நெகட்டிவ்னா இதுவும் நெகட்டிவ். இப்போ இது பாசிட்டிவ்னால பாசிட்டிவ் இஸ் பீன் கனெக்டட் டு திஸ் P சைட் ஆஃப் த டெர்மினல். ஓகே, அப்போ இது வந்து என்னென்னா ஃபார்வர்ட் பயாஸ். அதே மாதிரி நெகட்டிவ் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு, DNோட கனெக்ட் ஆகிருக்கு. தட் இஸ் P சைடில் நெகட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கனால வாட் வி கேன் சே, திஸ் கோயிங் டு பி ரிவர்ஸ் பயாஸ். வெரி சிம்பிள் ஆன்சர். ஸோ D2 என்ன வேல்யூ வரும், ஃபார்வர்ட் பயாஸ். D1 வந்து ரிவர்ஸ் பயாஸ். ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ இதில் எந்த ப்ராப்ளமில் என்ன டிஃபிகல்ட்டினா, அவன் கொடுத்துருக்க டைமில் கண்டுபிடிக்கணும். அதை கரெக்டாக நீங்கள் வந்து Vin பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கண்டுபிடிச்சிங்கனாலே போதும். ஸோ ஃபைனலி ஃப்ரம் தேர் குவிக்லி யூ கேன் கெட் த ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். பை.